ஹே காய்ஸ், வெல்கம் டு மணி அடிச்சா சோறு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா இஞ்சி தீயல். இப்போ மார்கழி மாசம், ரொம்ப பனி அதிகமா இருக்கு. எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வயசானவங்களுக்குலாம் கோல்டு பிரச்சனை இருக்கும், ஆஸ்துமா, நிறைய வீசிங் இருக்கவங்க, இல்ல நார்மலாவே பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட் பாத்தீங்கன்னா ரொம்ப எப்பயும் இல்லாம இந்த வாட்டி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. ஸோ இந்த டைம்ல இந்த இஞ்சி தீயல்ன்றது ரொம்ப 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 நல்லது. இந்த சளி பிடிச்சிருக்கவங்க, சளி கோல்டு இதெல்லாம் இருக்கவங்க, இருமல் இருக்கவங்க, எஸ்பெஷலி இந்த கட் ப்ராப்ளம், வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சரியா மோஷன் போல, இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் இந்த இஞ்சி தீயல் சாப்பிட்டா ரொம்பவும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது அவ்வளவும் வயிற்றுல இருக்க அந்த கட்டை ரொம்ப கிளியர் பண்ணும், வயிற்றை ஃப்ரீ பண்ணி உங்களோட சளி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்கும். இது ஒன்றும் இல்லை, ஒரு 15 days ஒன்ஸ் இல்லை 20 days ஒன்ஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு நல்லது. இதே பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் ஒரு கன்னியாகுமரி, நாகர்கோயில் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா கல்யாணத்துலேயே இதெல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் இது. எப்படி ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. இன்னும் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் வாங்க. இஞ்சி 200 கிராம், பூண்டு 50 கிராம், அரை கப்பு தேங்காய், 1 கப் கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், தனியாத்தூள் 3/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த பாருங்க, இஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா சின்ன சின்னதாக பொடிசா கட் பண்ணும்போது இது எல்லாமே ஈவனா வதங்கும். இன்னொரு விஷயம், இஞ்சியில ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இஞ்சி தோல் எடுக்காம யூஸ் பண்றீங்க. இஞ்சி தோல் எடுக்காம யூஸே பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த இஞ்சியோட தோல்ல ஒரு அசிடிக் கண்டென்ட் இருக்கும், அது உடம்புக்கு நல்லது இல்லை. அதனால கண்டிப்பா நீங்க இஞ்சி யூஸ் பண்றீங்கன்னா தோலை ஃபுல்லா எடுத்துட்டு தான் யூஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நான் கவனிச்சிருக்கேன், அது நிறைய பேர் இஞ்சி தோலை எடுக்கிறது இல்லை. ஆனால் கண்டிப்பா அதை எடுத்துட்டு சமைக்க ஆரம்பிங்க. ஸோ இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, மறுபடியும் எவ்வளோ சின்னதாக ஃபைனாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அப்பதான் ஈவனாக வதங்கும், அப்பதான் சீக்கிரம் வதங்கும், அரைக்கும் போதும் நல்லா ஈஸியாக அரைப்படும். சரிங்களா? இப்போ பார்த்துடலாம் வாங்க. இப்போ பாருங்க, கடாயை வச்சாச்சு. நல்ல ஒரு இரும்பு கடாயை வச்சிருக்கேன். இதுல ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன், கடலை எண்ணெய். இது பிரச்சனையே கிடையாது. நீங்க இந்த எண்ணெய் அதிகமாயிடுச்சுன்னா அப்படியே நம்ம இஞ்சி தீயலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது பாருங்க, என்னடா இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்க நீங்க யோசிக்கவே வேணாம். இதுல ஃபுல்லா நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி, கருவேப்பிலை, தேங்காய், பூண்டு எல்லாத்தையும் வதக்க போறோம். வதக்கிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா இதே எண்ணெயிலேயே அப்படியே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவெல்லாம் வச்சு செய்ய போறோம். அதனால நீங்க அதை பத்தி கவலையே பட வேணாம். எண்ணெய் ஊத்தியாச்சு. எண்ணெய் ஊத்தின உடனே பாருங்க, இரும்பு கடாய் மட்டும் சூடு ஏறிச்சுன்னா நல்லா ஹீட்டை சஸ்டெயின் பண்ணும். பாருங்க, எடுத்து வச்சிருக்க இஞ்சி போட்டுடணும். இஞ்சி போட்டுட்டு இது நல்லா வறுபடணும். இது ஒரு 50% வறுபட்ட உடனே நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். இப்ப பாருங்க, இந்த இஞ்சி வதங்கும் போது நல்லா நுறையா வருது பாருங்க. அப்படின்னா இஞ்சி நல்லா வதங்கிட்டு வருது. அண்ட் மோரோவர் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சைடு நான் சொன்ன மாதிரி கன்னியாகுமரி சைட்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு இங்க அந்த அளவுக்கு எல்லாருக்குமே தேங்காய் எண்ணெய் அந்த அளவுக்கு பர்சனல் ஃபேவரட் கிடையாதுன்றதுனால நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலை நிறைய போட்டுக்குங்க. நான் எல்லா வீடியோல சொல்றேன், கருவேப்பிலை உடம்புக்கு நல்லது, கட்டுக்கு நல்லது. அண்ட் இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல அந்த கருவேப்பிலையோட ஃபிளேவர். இது எல்லாமே நல்லா வதங்கணும்னே காட்டுறேன். இப்ப பாருங்க, இது பாருங்க நல்லா வதங்கிடுச்சு, உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு வதங்கின உடனே அடுப்பை சிம்ல வச்சிடறேன். சிம்ல வச்சுட்டு இந்த வதங்கின எல்லாத்தையும் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாம வடிச்சு எடுத்துடலாம். இப்போ இஞ்சி ஃபுல்லா எடுத்தாச்சு. மறுபடியும் எண்ணெய் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு பூண்டை போட்டுக்கலாம். இதுவுமே அதே மாதிரி நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா வதங்கத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ஆனால் பூண்டு பாருங்க எவ்வளோ சீக்கிரமா வதங்கிடுச்சுன்னு. நான் சிம்ல வச்சிட்டேன். ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு நான் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் வாங்க. சிம்லயே இருக்கு எண்ணெய். இதே இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காயும் போட்டுடலாம். சில பேர் தேங்காய் அதிகமா போடுவாங்க. தேங்காய் அதிகமா இருந்துச்சுன்னா நமக்குலாம் ரொம்ப பிடிக்காது மறுபடியும் என்னன்னா. ஸோ இதை அப்படியே அதே மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா ரோஸ்ட் ஆன உடனே எடுத்துடலாம். பாருங்க, சிம்லேயே வச்சு தேங்காய் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த அளவு ரோஸ்ட் ஆன உடனே
நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்க எல்லாமே வறுத்தாச்சு. இதுல இது எல்லாமே நல்லா ஆறணும். ஆறின உடனே நல்லா ஃபைனா பேஸ்ட் அரைச்சி எடுத்து வந்துடலாம். எல்லாமே ஆறிடுச்சு. இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். மொத்தமாவே இதுக்கு பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் அவ்வளோ தான் போடுறேன், ஏன்னா இஞ்சில அவ்வளோ காரம் வரும். இது ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக மட்டும். 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வந்துடலாம். இங்க பாருங்க நல்லா பேஸ்டா அரைச்சாச்சு. இது நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு நல்ல பேஸ்டா இருக்குது, அந்த கொரகொரன்லாம் இல்லை. இப்போ இதில் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிட்டு அது மசாலாலாம் போட்டுப்போம். இது பாருங்க ரெடி. இப்போ நான் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போடுறேன். 3/4 ஸ்பூன் உப்பு, பெருங்காயம் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க இப்போ அடுத்த ப்ராசஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதுல ஒரு 3 காஞ்ச மிளகா 2ஆ கிள்ளி போடுறேன். ரொம்ப எதுவுமே இல்லைங்க, இந்த காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு இது லைட்டா கலர் மாறினா போதும். பாருங்க நம்ம அந்த வதக்கணும்ல அதே எண்ணெய் தான். இது என்ன வேணா இந்த காஞ்ச மிளகா இதை வதங்கும் போது இதுல அந்த எசன்ஸ் எல்லாம் இந்த எண்ணெயில இறங்கிடும். ஸோ ஆல்ரெடி இதுலயும் காரம் இருக்கும், இந்த காரமும் இறங்கிடும். அப்போ வந்து சூப்பரா இருக்கும். பாருங்க அந்த கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கிரேவிய இப்போ இது நல்லா கொதிக்கணும். பாருங்க இத கொஞ்சம் தண்ணி ஊத்தி அலசி ஊத்திடலாம்ல. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்ச உடனே புளி தண்ணி ஊத்தி மறுபடியும் ஒரு கொதி விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கினா முடிஞ்சிருச்சு. பாருங்க நல்லா கொதிச்சு பொங்கி வருது. இந்த டைம்ல நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை ஊத்திக்கலாம். புளியை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க அப்படியே நம்ம ஒண்ணுமே இல்லைங்க, சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 8 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சூப்பரான இஞ்சி தீயல் ரெடி ஆயிடும். உப்பு பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு, ஆல்ரெடி ஒரு 3/4 ஸ்பூன் போட்டேன். இப்போ பாருங்க மறுபடியும் ஒரு கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். ஆனா இது வந்து கொஞ்சம் கசப்பா தாங்க இருக்கும், அந்த இஞ்சோட கசப்பு இருக்கும். உங்களுக்கு இஞ்சோட கசப்பே தெரியக்கூடாதுன்னா தேங்காய் அதிகமா சேர்த்துக்கலாம், ஆனா அது யூஸே கிடையாது. நல்லா அந்த இஞ்சோட கசப்போடு சேர்த்து இந்த குழம்ப சாப்பிடணும். இந்த பாருங்க இப்போ பார்த்துடலாம். உப்பு பர்ஃபெக்டா இருக்கு. அந்த இஞ்சோட ஃப்ளேவர் பயங்கரமா இருக்குங்க. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சோண்டு, ரொம்பலாம் இல்லை. இது பாருங்க ஒரு சிட்டிக்கு உப்பு, கொத்தமல்லியை தூவி ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளவுதாங்க, இஞ்சி தீயல் ரெடி ஆயிடுச்சு. சூடா சாப்பாட்டுல இஞ்சி தீயல் போட்டு சாப்பிடலாம் வாங்க. ஹாய், இஞ்சி தீயல் ரெடி ஆயிடுச்சு. வாசனை. இப்போ இதை வந்து அம்மா கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க. அம்மா இந்தம்மா ரைஸ் அப்படி அம்மாவுக்கு சரியான கோல்டு, அதனால தான் நெத்திலி மீன் அந்த ரெசிபிக்கு வர முடியல. அதனால தான் மெயினா இப்போ இந்த ரெசிபி செஞ்சதுக்கே அதுக்காக தான் ரீசன். கொஞ்சம் தளர போட்டு சாப்பிடணும், அப்பதான் அது. இந்த குழம்பு மட்டும் கொஞ்சம் தளர ஊற்றி சாப்பிடுங்க, கொஞ்சம் காரம் இருக்கும், ஆனா சூப்பரா இருக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது எப்படி தெரியுமா இருக்கு, சொரா மீன் குழம்பு மாதிரி இருக்கு. ஏன்னா அதுல அரைச்சி ஊத்துறது அப்படிதான் இருக்கும். என்ன ஃப்ளேவர் போட்டா எனக்கு தெரியாது, சளி ஓவரா இருக்கு, எனக்கு ரொம்ப கோல்டு. அதனால சரி இஞ்சி குழம்பு வைக்கிறமான்னு. ஆனா வந்து அது பாக்குறதுக்கு சொரா மீன் குழம்பு மாதிரியே தான் இருக்கு. இப்போ லைட்டா உப்பு போட்டு சுட 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 சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் சுடு தண்ணி நல்லா குடிச்சிட்டு கம்முன்னு பசி இருந்தா எல்லா சளியும் போயிடும். இப்ப நான் டேஸ்ட் பண்ணிடுறேன். ஆனா சூடா சாப்பிடணும். ஆமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சூடு இல்லனா கொஞ்சம் லேசா கசக்குது. வீக் டேஸ்ல சாப்பிட முடியாது. வீக்கெண்ட்ல எல்லாரும் வீட்ல இருக்கும்போது ஒரு சண்டேல செஞ்சீங்கன்னா
நல்லா உடம்புக்கு இருக்கு. அவ்வளோ ஆனா நல்லதுங்க. சூடா சாப்பிடணும். டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஆனா சுட சுட சாப்பிடணும். ம். அந்த கசப்பு இருக்கும். இது இஞ்சியோட கசப்பு, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த கசப்பு தான் இந்த குழம்புக்கு அந்த ஃபிளேவரே. ஏன்னா அது இருந்தாதான் உள்ள போயிட்டு அந்த காரம் இறங்கி அந்த சளியை எல்லாம் கரைக்கும். யாருக்கு ஒரு கட்டியான சளி இருந்தாலுமே அதெல்லாம் கரைக்கும். முக்கியமா அந்த வயிற்றுல யாருக்குன்னா புண்ணு இருக்கு, வயிற்றுல வந்து கெட்டதா இதுவா இருக்குன்னா அது எல்லாத்தையும் கியூர் பண்ணிடும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் கண்டிப்பா சாப்பிடலாம். நல்லா இருக்கு. இதுக்கு அழகா நல்லா வந்து இஞ்சி துவையல் வச்சுக்கிட்டு, இஞ்சி துவையல், தேங்காய் துவையல். இஞ்சி துவையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சொல்றேன். எனக்கு இஞ்சி துவையல் பர்சனலாக பிடிக்கும். நல்லா போட்டு சாப்பிட்டோம்னா தேங்காய் துவையல் கூட அதை போட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி ஒரு அப்பளத்தை வச்சு, சுட்ட அப்பளத்தை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம மணி அடிச்சா சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ப்ரௌனி ஆர்டர்ஸ் யாருக்குன்னா வேணும்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் முன்னாடி வீடியோல எக்லெஸ் ப்ரௌனி 350 rupees ஆஃப் கேஜி, எக் ப்ரௌனி 400 rupees ஆஃப் கேஜி. என்ன வேணும்னா கீழே இருக்க கான்டாக்ட் நம்பரை ரீச் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் டன்சோ பண்ணிடுவோம். டன்சோ சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா.